நீங்க போர் விமானத்துல போயிட்டு இருந்த ஒரு கேப்டன் தெரியாம கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. சடனா அவர் கண்ணை முழிச்சு பாக்குறப்ப அவங்க பிளைட் பசிபிக் பெருங்கடல்ல போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பிளைட்டோட ஃபியூயல் வேற காலியாக போகுது. உடனே நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து சரியா இப்போ எங்க இருக்கிறோம்னு பாக்குறப்ப அவங்க பிளைட் திசை மாறி ரொம்ப தூரம் வந்திருக்கும். இந்த விஷயத்த அவர் கூட வந்தவங்க கிட்டயும் சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல. உடனே ஹெல்ப்புக்காக பேஸ் டவரை ரேடியோ ஆபரேட்டர் மூலமா கான்டாக்ட் பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அதுல ஜப்பான் சோல்ஜர்ஸ் பேசுறதை கேட்டுட்டு உடனே ரேடியோவையும் ஆஃப் பண்ணிடுறாரு. ஃபியூயல் காலியாகிட்டே இருந்ததால உடனே ஃபர்ஸ்ட் பிளைட்டோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பிளைட்ல இருந்த எல்லா குண்டையும் அந்த கடலையே போடுறாங்க. உடனே பிளைட்டோட டைரக்ஷனை மாத்தி ரேடியோ மூலமா தகவல் அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ ஃபியூயல் முடியற கண்டிஷனுக்கு போயிருது. கேப்டன் உடனே எல்லாரையும் சர்வைவல் பேக்கை எடுத்து சொல்றாரு. வேற வழி இல்லாம உடனே பிளைட்டை அந்த கடலையே எமர்ஜென்சி லேண்ட் பண்றாரு. ஆனா எமர்ஜென்சி லேண்ட் பண்ணல பிளைட்ல நிறைய டேமேஜ் ஆகி பிளைட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருது. அதுக்கப்புறம் பிளைட்டும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. அதிர்ஷ்டவசமா அவங்க எல்லாரும் நீந்தி மேல வந்து அவங்க எடுத்துட்டு வந்த லைஃப் ராஃப்ட்டை ஓபன் பண்றாங்க. ஆனா அதுல இடம் கம்மியா இருந்ததால அவங்க 3 பேரும் நெருங்கி பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு நடக்க போறது மரணத்தை விட மோசமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கடலையே 3 நாள் தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தன் ரொம்ப முடியாம கடல் தண்ணியா குடிக்கலாமான்னு பாக்குறான். ஆனா பிரெயின் உடனே டீஹைட்ரேட் ஆகிடும்ங்கிறதால ஒருத்தன் குடிக்க வேண்டாம்னு தடுத்துறான். சாப்பாடும் தண்ணியும் இல்லாம அவங்களோட கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசமாகிருது. அந்த டைம்ல திடீர்னு கேப்டன் பயங்கரமா கத்துறாரு. அதை பார்த்து மத்த 2 பேரும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆனா அவரோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பென்சிலை எடுக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பார்த்த மேப் ஞாபகம் இருந்ததால உடனே அதை வரைய ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அட்சரேயையும் தீர்க்கரேயையும் வரைகிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற தீவுகளையும் வரைகிறாரு. அவங்க நேவிகேஷன் டூல் ஹெல்ப்போட விண்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி தென்மேற்கு திசையில போனாங்கன்னா சீக்கிரம் ஒரு தீவுக்கு போயிடலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குது. அந்த திசையில போனா 7 நாள்ல ஐலாண்ட போய் சேர்ந்துடலாம்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் தப்பிக்க போறோம்னு நினைச்சு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஆனா தண்ணி இல்லாம சர்வை பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதனால கடவுள் பக்தியே இல்லாத அவங்க மழைக்காக பிரேயர் பண்றாங்க. அதிசயமா அன்னைக்கு நைட்டே அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க பிரேயர் பண்ணதுக்காகவே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. உடனே ஒரு சொட்டு தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாம அவங்க கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்ல நிறைய தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வயிறு நிறைய தண்ணியையும் குடிக்கிறாங்க. 5 நாளைக்கு அப்புறம் இப்பதான் சுத்தமான தண்ணியை குடிச்சிருப்பாங்க. இதனால அவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அடுத்ததா சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும்னு ஒருத்தன் மீன் பிடிக்க ட்ரை பண்றான். 5 நாளா ட்ரை பண்ணியும் எதுவுமே கிடைக்கல. மீன்கள் தூண்டில சுத்தி நீந்தது. ஆனா எதுவுமே தூண்டில கிடைக்கல. இதனால ஒருத்தன் டென்ஷன் ஆகி கத்தியை எடுத்து மீனை குத்துறான். ஆனா அவன் தெரியாம அவங்க 3 பேரும் இருந்த அந்த லைஃப் ராஃப்டையே குத்தி இருப்பான்.